ஆசீர்வதிப்பாராக. நம் சீக்கிரமாய் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம் முதல் இறுதி வசனங்கள் வரை. மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35வது வசனம் முதல் 41 வரை உள்ள வசனங்கள். அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஒரு நிமிட கண்களை மூடுவோம். இந்த பரிசுத்த ஆராதனையின் காலை வேளையிலே தம்முடைய வார்த்தையினுடாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை இப்படி கேளுங்க. ஆண்டவரே, ஒரு மனுஷ சத்தத்தை நாங்கள் கேட்க வரல. ஆண்டவரே, மாம்ச சத்தத்தை நாங்கள் கேட்க வரலப்பா, உங்க சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஒரு வார்த்தையாவது எங்கள் இருதயத்தோடு இந்த காலை நேரத்தில் நீங்கள் பேசணும். உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க உங்களுடைய கரங்களை தட்டி ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில் ஜபம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பெற்றுக்கொண்ட எல்லாரும் அந்நிய பாஷையிலே ஜபம் பண்ணுங்க. ஹுடாராபாலபாஷாதி அல்மனியந்தராதிபீட்சண பிரபம் அஜம வைடன பிரபாதமனகடக லட்சஸ்கமௌடிபினிகர்த்தனாதி அல்மனியந்தராதிகட்சண பிரபந்தன பிரபாதவதுரமஜன வைஷஸ்கமௌடிபினியந்தன லைடல பிரபோதமனகடக ஜனவரட்சண்ய கர்மவாதனி ஆர்த்துவேத பிரௌடபலவரட்சஸ்கமௌடிபினிகந்தனாதிய. Thank you Jesus, thank you Lord, thank you. பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல பரிசுத்த ஆராதனையின் காலை வேளையில் நம்முடைய வார்த்தையுமாய் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையில் உள்ள தேவ மனிதர்கள், ஆண்டவரே, இந்த திருச்சபையில் உள்ள எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் வார்த்தையும் அடிமையுடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையினூடாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை பரத்திலிருந்து பரலோகத்தின் தேவநீர் பொழிந்தருளுவீராக. ஆண்டவரே, இந்த வாரத்திற்கு தேவையான அவருடைய ஆத்மாவுக்கு தேவையான ஆகாரத்தை தீர்க்க தரிசன சத்தங்களை நம்முடைய வார்த்தையினூடாய் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசும். இடைவிடமுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு அவருடைய உள்ளான காயங்களை கட்டும். நீர் அவர்களை சுகமாக்கும். அவர்களை விடுவித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை உயர்த்தி சத்தமாய் நல்லொரு ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இடையிணையற்ற நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல காலை நேரத்தில் நான் ஒரு விசை கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய விசேஷித்த வார்த்தையுமாய் எதிர்பாராத விதமாய் இந்த நாளில் உங்கள் மத்தியில் நிற்க பண்ணின ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அருமையான போதகருக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். மற்ற எல்லா சக ஊழியர்களுக்காய் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நீண்ட ஆமென் சில தினங்களாய் உபவாசத்தோடும் ஜபத்தோடும் எல்லாம் திருச்சபைகள் நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஜெபிக்கிற திருச்சபை, ஜெபிக்கிற குடும்பங்கள், ஜெபிக்கிற தேவ மனுஷன், ஜெபிக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கர அசைவுகள் உண்டாகும். இந்த ஜப கூட்டங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது உங்களுடைய தேசத்திலும் திருச்சபையில் ஒரு பயங்கர எழுப்புதலை கொண்டு வரும். கர்த்தர் அதை ஆமென் செய்யட்டும். நான் நேற்றைக்கு ஆமென் மாலை நேரத்தில் அந்த ஆராதனைக்கு வர்றதற்கு முன்பாக நான் ஜபரையில் இருந்த பொழுது திடீரென ஆண்டவர் ஆமென் சில வேதத்தின் சில பகுதிகளினூடாய் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின சில தீர்க்க தரிசன சத்தங்கள். நேற்றைக்கு மாலை நேரத்தில் நான் சொன்னேன், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பார்க்க வேண்டும். ஆமென். திடீரென எதிர்பாராத விதமாக நான் ஜெபித்த ஆலயத்துக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் என் கூட பேசின தீர்க்க தரிசன சத்தங்கள் ஓசியா தீர்க்க தரிசன
புஸ்தகம் 6வது அதிகாரம். நான் அதை ஒன்று கூட விளக்க விரும்பவில்லை. நேற்றைக்கு மாலை நேரத்தில் தீர்க்கதரிசன சத்தங்களை நான் ஜஸ்ட் ஒன்று விளக்கினேன். நேற்றைக்கு வராதவர்களுக்காக நீங்கள் அதை வீட்டில் போய் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு நான் வாசித்த வேத பகுதிக்கு நேராக கடந்து வரலாம். இது ஆராதனை நேரம். அடுத்த ஆராதனை இருக்கிறபடியினால் அதிக நேரம் எடுக்க முடியாதுங்கிறதுக்காக உங்களுக்காக சொல்லப்பட்ட சில தேவனுடைய சத்தங்களை மாத்திரம் சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கும்படியாய் விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 முதல் 41 வரையில வசனங்கள் நாம் வாசிக்க கிடையாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த அவருடைய பகிரங்க ஊழிய காலகட்டத்தில் இயேசு இந்த பூமியில் சஞ்சரித்த நாட்களில் அவருடைய ஊழியத்தின் பாதையில் நடந்ததான ஒரு பெரிய பப்ளிக் மீட்டிங், ஒரு பெரிய மீட்டிங்கை முடித்து சாதாரணமான ஒரு நபருக்காக இயேசு ஜெபிக்க புறப்பட்டு சென்ற பொழுது அவருடைய ஊழியத்தின் பாதையில் அவர் சந்தித்ததான ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ், அதுதான் நாம் வாசித்த இந்த வேத பகுதி. அதிலிருந்து கொஞ்சம் ஆலோசனைகள் மாத்திரம் உங்களுக்காய் வழங்கி நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். வேதாகம் இருக்கிற எல்லாரும் வேதத்தை திருப்பி முடியுமானால் அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின்மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஹல்லேலூயா சொல்லிக் கொண்டார். வாசி முடிச்சிட்டிங்களா? அவர் நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க பக்கத்துல கை கொடுத்த முகத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லுங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டு உருன்னு இருந்துட்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த பகிரங்க ஊழிய நாட்களில் இயேசு கிறிஸ்து ஒரு பகல் தம்முடைய சீஷர்களோடும் மற்ற ஜனங்களோடும் ஒரு பெரிய ஊழியத்தை முடித்து, ஒரு பெரிய ஒரு பப்ளிக் மினிஸ்ட்ரியை முடித்து, ஒரு டீச்சிங் மினிஸ்ட்ரியை முடித்து அன்று சாயங்காலத்தில், அந்த மாலை நேரத்தில் அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிற ஒரு தீர்க்க தரிசன சத்தம், ஒரு வாக்கு தத்தம், அக்கறையில் நமக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அந்த பிரயாணத்துக்கு நாம் புறப்படுவோம். அந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். அன்று சாயங்காலத்தில் வாக்குத்தத்தம் வெளிப்படுகிறதானால் இரவில் பயங்கரமான பிரதிகூலங்கள் உண்டாகும், போராட்டங்கள் உண்டாகும். இரவில் போராட்டங்கள் உண்டாகிறதானால் அதிகாலையில் ஒரு பயங்கர விடுதலை இருக்கு. ஒரு இரவு நம்முடைய வாழ்க்கையில இருந்தா ஒரு பகலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். ஒரு தாழ்வு நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் அதற்கு மேல கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் நமக்கு தெரியும், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆழத்தின் மீது இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அப்படின்னா ஆழத்துக்கு மேல இருள். நம்முடைய பார்வையில் இருள் தான் நம்முடைய கண்களுக்கு மேல தெரியுது. ஆனா அந்த இருளுக்கு மேலதான், இருளை அதிகாரப்படுத்தி கீழ்ப்படுத்த அதிகாரம் உள்ளவர் இருளுக்கு மேலதான் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நாம் சந்திக்கிற அபமானங்கள் எல்லாம் நமக்கு பெரிதா தெரியும் பொழுது அந்த பிரச்சனைகளையும் அபமானங்களுக்கு மேலதான் அவைகளை மேற்கொள்ள திராணியுள்ளவர் நம்மை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். புரிஞ்ச கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இங்க நல்ல கவனிக்கணும். அன்று சாயங்காலத்திலே ஒரு வாக்குத்தத்தம் வெளிப்படுகிறது. சாயங்காலம் என்றைக்கும் இரவாக இருக்காது, என்னைக்கும் இரவா இருக்காது. என்றைக்கும் பள்ளத்தாக்கு வழியே நாம் போக மாட்டோம். என்றைக்கும் கண்ணீரின் அனுபவங்கள் இருக்காது. என்றைக்கும் உபத்திரவத்தின் குகை இருக்காது. ஒரு பள்ளத்தாக்கு இருந்தால் அதற்கு மேலாக ஒரு மேடு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு இரவு இருக்குமானால் அந்த இரவுக்கு அப்புறம் ஒரு பகல் இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் சந்திக்கிற இரவுகளுக்கு மேலாக ஒரு வாக்குத்தத்த நிறைவேறுதலின் ஒரு நல்ல பகலை கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிறார். அன்று சாயங்காலத்தில் தீர்க்க தரிசன சத்தம் வெளிப்படுகிறது, வாக்குத்தத்தம் வெளிப்படுகிறது. சாயங்காலம் எதற்காக? அக்கறைக்கு போவோம். அக்கறையில் நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி உண்டு, ஒரு பெரிய ஊழியத்தை
முடித்துட்டு ஒரு நபருக்காய் பிரயாணம் பண்ணி ஒரு நபருக்காய் ஜெபிக்கும்படி இயேசு ஒரு இரவு முழுவதும் பிரயாணம் பண்ணுகிறார். இயேசுவின் ஊழியத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் இந்த குறிப்பிட்ட பகுதி. 1000 பேருக்கு வேண்டியும் அவர் ஊழியம் செஞ்சார், ஒரு ஆளுக்கு வேண்டி அவர் ஊழியம் செய்ய பிரயாசப்பட்டார். அவர் 500 பேருக்கு மத்தியிலும் ஒரே போலதான், ஒரு ஆளுக்காகவும் அதே போலதான். ஒரு பகல் ஒரு பெரிய ஊழியத்தை செய்த இயேசு ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஜெபிக்கும்படி, ஒரு நபரை விடுவிக்கும்படி, ஒரு நபருக்காக ஒரு இரவு முழுவதும் ஒரு கடல்ல பிரயாணப்பட்டு போகிறார். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 10 பேருக்கு வேண்டி ஊழியம் செய்ய வர்றது சிம்பிள். 100 பேருக்கு வேண்டியும் 1000 பேருக்கு வேண்டியும் கேரளாவிலிருந்து இங்க வர பிரயாணம் பண்ணி வர்றது சிம்பிள். ஹல்லேலூயா. ஒரு ராத்திரி ஃபுல்லா 1000 பேருக்கு வேண்டி ஊழியம் செய்ய வர்றது ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நேரம் பிரயாணம் பண்ணி போனா என்ன, குறைஞ்சது 1000 பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலாமேங்கிறது. ஆனா ஒரு நபருக்காக பிரயாணம் பண்ணி வர்றது பயங்கர கஷ்டம். ஒரு ஆளுக்காக நான் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டுமா? ஆனா இயேசு ஒரு ஆத்மாவை கூட அவ்வளவு விலையேற பெற்றவராக பார்த்தார். பிடிஞ்ச கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லணும். அவருடைய பார்வையில ஒவ்வொரு ஆத்மாவும் பயங்கர விலை உயர்ந்ததா இருந்தது. அவருடைய பார்வை ஆத்மாக்களை குறித்து வெளியேற பெற்றது. நமக்கு ஆத்மாக்களுடைய விலை தெரியாது, ஆத்மாக்களுடைய அந்த பாரம் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருடைய பார்வையில ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவும் முழு உலகத்தை விட விலையேற பெற்றது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆண்டவருக்கு ஆண்டவர் ஆத்மாவை அவ்வளவு கண்ணியமாய் கர்த்தர் பார்க்கிறார். ஒரு நபருக்காக ஒரு இரவு முழுவதும் இயேசு பிரயாணப்பட்டு போகிறார். பிரயாணப்பட்டு போகும்போது அவர் சொல்றார், நீங்க முன்னாடி போங்க, போய் எல்லாம் செய்யுங்க, நான் பின்னாடி வாரேன்னு சொல்லல, நான் ஒன்றாக இணைந்து போவோம். அப்ப ஒரு வாக்குத்தத்தம் சொன்னவர் உங்களை முன்னாடி அனுப்பிவிட்டு பின்னாடி வர்றவர் அல்ல, அவர் உங்க கூட இருக்கிறார். ஒன்ன செய்வேன்னு சொன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இயேசு தம்முடைய சீஷர்களுமாய் வாருங்கள் அக்கறைக்கு போன்னு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அழைப்பு கொடுத்து தான் உண்டு. அடுத்த செகண்ட் எல்லாரும் படகுல ஏறிட்டாங்க. இயேசுவையும் கூட படகுல ஏத்திட்டாங்க. படகு பிரயாணம் ஆரம்பிச்சுட்டு இயேசு கூட இருக்கிறாருங்கிற சந்தோஷத்தினாலேயோ, இயேசு சொல்லிதான் அக்கறைக்கு போகிறோம் என்கிற அந்த வார்த்தையின் சந்தோஷத்தினாலும் பிரயாணம் சுமூகமா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் தூரம் போன உடனே வாசிங்க பார்க்கலாம். நீ அவர்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவங்க மாத்திரம் போகல, இயேசுவும் கூட இருந்தார். அப்ப சொன்னவர், வாக்குத்தத்தம் சொன்னவரும் கூட இருந்தார். வாக்குத்தத்தம் உள்ளவரோடு கூட தான் அந்த படகு போய் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நாட்கள் நீங்க ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆண்டவரே நீங்க வாக்குத்தத்தம் சொன்னீங்க, தீர்க்க தரிசனம் சொன்னீங்க, உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாள் வந்துகிட்டு இருக்கு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க என் கூட இருக்கீங்களா ஆண்டவரே? நன்மையான நேரங்களில் ஆசீர்வதிக்கப்படும் பொழுதும் சந்தோஷப்படும் பொழுதெல்லாம் நீங்க என் கூட இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஆனா நான் கண்ணீர் வடிக்கும் பொழுது, நான் தனிமைப்படுத்தப்படும் பொழுது, நான் வேதனை அனுபவிக்கும் பொழுது நீங்க என் கூட இருக்கீங்களா ஆண்டவரே? நீங்க என்ன கைவிட்டுட்டீங்களா ஆண்டவரே? ஆண்டவரை பார்த்து பல நேரங்களிலும் நாம் சில கேள்விகளுக்கு மேல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற தீர்க்க தரிசன சத்தம், அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கைவிடுகிறவர் அல்ல, அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்காக நம்முடைய கூட இருக்கிறவர் தான் இந்த பகல் நேரத்தில் நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு. அவரும் கூட இருக்கிறார். அவரோடு கூட தான் அந்த படகு பிரயாணம் பண்ணுகிறது. நான் எப்பொழுதும் இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது அவைகளை நான் இப்படி வியாக்கியானிக்கிறது உண்டு. படகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு விசுவாசியின் விசுவாச வாழ்க்கை படகு. சமுத்திரங்கிறது உலக வாழ்க்கை. சமுத்திரத்தில் உலக வாழ்க்கை. படகுல இயேசுவை சுமந்து போகிற ஒரு படகு. உலக வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்தை எப்படி மேற்கொள்ளுகிறோங்கிறதா இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட பகுதி. அப்படின்னா ஃபேஸ் டு தி ப்ராப்ளம். நம்முடைய பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம், இன்னைக்கு நாம் சந்திக்கிற போராட்டங்களை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம்? போராட்டங்கள் மத்தியில் பயந்து போகிறோமா? அவிசுவாசத்தோட துவண்டு போகிறோமா? போராட்டத்தில் சோர்ந்து போகிறோமா? இல்ல அந்த போராட்டத்தை தைரியமா ஃபேஸ் பண்ணுகிறோமா? ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுதும் சோர்ந்து போகிறவன் அல்ல, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எப்பொழுதும் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுகிறவனா இருக்க வேண்டும். ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதான் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார்.
ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷனுக்கும் இல்லாத ஒரு கெப்பாசிட்டி ஆவிக்குரிய மனுஷனுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். உலக மனுஷனுக்கு அவனுடைய சரீரமும் ஆமீன் மற்றுள்ள எல்லா லெவலிலும் அவன் ஆரோக்கியம் உள்ளவனாயிருப்பான். ஆனா ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய பலங்கிறது அவனுடைய ஆத்மாவில் உண்டாகிற தேவனால் வந்த பலன் தான். அந்த பலன் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல ஒன்னும் நம்மளை ஒன்னும் செய்யாது. உங்க ஆமீன் குறைஞ்சு போச்சு. அவங்க பக்கத்துல உங்களை தொட்டுட்டு சொல்லுங்க, ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, இந்த உலகத்துல ஒன்றும் நம்ம உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆத்துமா பலன் அடைந்திருந்தால் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அவர்களுமாய் அவர் பிரயாணம் போகிறார். வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாயிங்க. கவனிங்க, இயேசுமாய் படகு பிரயாணத்தை துவங்கிச்சு கொஞ்சம் தூரம் ஆயிட்டு அப்படின்னா சமுத்திரத்திலிருந்து ஒரு மத்திய கரையிலிருந்து ஒரு மத்திய பகுதி வர வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். மத்திய பகுதியில் வரையும் நல்லா பிரயாணம் சூப்பரா இருக்குது, நல்லா போய்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, கல்யாணம் ஆன உடனே கொஞ்சம் 3 மாதம் பயங்கர சந்தோஷமா தான் இருக்கும். ஆமேன். கையை பிடிச்சா கையை விடவே மாட்டாங்க, எங்க போனாலும் ஒன்னா தான் இருப்பாங்க. தண்ணி எடுக்க போனாலும் கூடயே தண்ணி எடுக்க போவாங்க. ஆமீன். ஊர் சுத்த போனாலும் ஒன்னா சுத்த போவாங்க, டீ குடிக்க போனாலும் ஒன்னா போவாங்க. 3 மாதம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு வேலையில ஜாயின் பண்ணுமா பாருங்க, ஆமீன், முதல்ல என்ன இன்ட்ரெஸ்டா இருக்குங்க, ஆமீன், பர்ஃபெக்ட் டைமா இருக்கும், எல்லாத்துலயும் பயங்கர கரெக்டா இருக்கும். ஆமீன். துரிதமா போவாங்க. ஒரு 3-4 மாதம் தாண்ட பின்ன 5 நிமிடம் 10 நிமிடம் 20 நிமிடம் பின்ன கொஞ்சம் கொஞ்சமா பேக்கப் பிடிச்சுக்கிட்டே இருக்கும். சர்ச்சிலையும் அப்படிதான். ஆராதனைக்கு வந்த உடனே பாருங்க, என்ன உற்சாகம் நினைக்கிறீங்க, என்ன சந்தோஷம் நினைக்கிறீங்க. ஆமீன். ஆராதனை தொடங்குறதுக்கு முன்னாடியே வர்றது, பாய போடுறது, உட்காந்து முழங்காலில் நின்று அந்நிய பாஷையில் அப்படியே ஆமீன் சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, என்ன பக்திங்க நினைக்கிறீங்க. இவங்களெல்லாம் வாங்கன்னு சொல்லவே வேண்டாம். ஆனால் ஒரு 3, 4, 5, 6 மாதம் தாண்டிடுச்சுன்னா பின்ன சிஸ்டர் வரலையா, பிரதர் வரலையா, ப்ரேயருக்கு காணலையே, போன வாரம் காணலையே, காட்டேஜ் மீட்டிங் காணலையே, கேர்சலுக்கு காணலையே, திரும்ப அவங்கள ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன அர்த்தம்? கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆயிரும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்திலையும் ஆமீன் ஆரம்பம் நல்லா தான் இருக்கும். இங்கிட்ட பிரயாணத்துக்கு ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு, நல்ல படகு முன்னாடி போய்கிட்டு இருக்கு, சுமூகமா நல்ல சிச்சுவேஷன்ஸ்ல சாந்தமான அமைதியான சூழ்நிலையில இயேசுமாய் படகு முன்னாடி போய்கிட்டு இருக்கு. மத்திய பகுதிக்கு வந்த பொழுது என்ன நடந்துச்சு? வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் மோதி அடித்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த சுழல் காற்று சொல்லுங்க. அப்ப சும்மா லோக்கல் காற்று ஒன்றும் அடிக்கல. ஆமீன் சொல்லுங்க. படகு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு காற்றும் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன சொல்ல மாட்டீங்க? படகு சின்னதா இருந்தா காற்று சின்னதா தான் இருக்கும், படகு பெருசா இருந்தா காற்றும் பெருசா தான் இருக்கும். ஹல்லேலூயா. படகு எந்த அளவுக்கு பலனா இருக்கிறதோ அந்த அளவுக்கு காற்றுக்கு வீரியமும் கூடும். ஆமென். நீங்க அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக, நல்லா கவனிக்கணும் அந்த வசனத்தை, நீங்க கவனிக்கணும். படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதின் மேல் மோதிட்டு. அடுத்து கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அப்ப அலை வர்றதுக்கு காரணம் என்ன? அலை மோதுறதுக்கு காரணம் என்ன? பிரயாணத்துல கூட கொண்டு போனவரை தூங்க வச்சிட்டீங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். முழிச்சிருக்க வேண்டியவர், படகை பாதுகாக்க வேண்டியவர், ஆமேன் பத்திரப்படுத்தி கூட நடத்த வேண்டியவரை தூங்க வச்சுட்டு நம்முடைய திராணியிலையும் திறமையிலையும் படகை ஓட்ட வந்தா அலை மோதி அடிக்கிறத மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கேயாவது அலைகள் எழும்பி இருக்குன்னா எங்கேயோ நம்முடைய படகுல ஒருவர் தூங்கிட்டாருன்னு அர்த்தம். ஆமேன். படகு நல்லா தான் போயிட்டு இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இயேசு எழும்பி இருந்திருந்தார்னா, தூங்காம எழும்பி இருந்திருந்தார்னா இந்த காற்றை எழும்பி விட்டுருப்பாரா? என்ன பேச மாட்டேங்க? எழும்பி விட்டுருப்பாரா? விட்டுருக்க மாட்டார். அங்க வராதே. ஏசு எழும்பி இருந்தா வராதே.
ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை பார்த்தாலே அடங்கிரும். அவன் அப்படி இருக்குமோ அது எப்படி எழும்பி வரும்? இவன் அதவா மிஞ்சி எழும்புனா கூட எழும்புறதுக்குள்ளேயே அவர் சொல்லிடுவார், உக்கார் உக்காருன்றுவார். ராமன் சொல்லுங்க, அடங்குன்றுவார். அப்ப அது அசையாது. அப்ப படகுல அலைகள் மோதி அடிக்க காரணம் என்ன? ஆமீன். படகுல பிரயாணத்தை துவங்க சொன்ன வாக்குத்தத்தம் உள்ளவரை எங்க இல்லாம நம்ம தூங்க வச்சிட்டோம். இந்த பகல் நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகளுக்கு காரணம் ஆமீன் படகுல இயேசுவை தூங்க வச்சதுனாலதான். ஆமீன். திருச்சபை சில பிரச்சனைகளை சந்திக்க காரணம் ஆமீன் படகுல இயேசுவை தூங்க வச்சதுனாலதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்பத்தில் நாம் சந்திக்கிற சில போராட்டங்களுக்கு காரணம் நம்முடைய படகுல இயேசுவை தூங்க வச்சதுனாலதான். இந்த பகல் நம்முடைய படகுல தூங்குகிற இயேசு எழும்பினா சில காற்றும் கடல் அலைகளும் அடங்குன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். இங்க கவனிங்க. ஆமீன். பிரயாணம் நல்லா போய்கிட்டு இருக்குது. மத்திய பகுதி வரைக்கும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மத்திய பகுதிக்கு வந்த உடனே பலத்த சுழல் காற்று உண்டாகி, சுழல் காற்று உண்டாகின சாதாரணமான தெண்டல் உண்டாகின இல்ல, சுழல் காற்று. சுழல் காற்றுல படகு அலைகள் மத்தியில நின்று கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படின்னா 4 பக்கமும் சுத்திக்கிட்டு இருக்குது. எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. இப்ப வந்த ஸ்தானத்துக்கு திரும்பி போக முடியாது, முன்னாடியும் போக முடியாது, வலது பக்கமும் போக முடியாது, இடது பக்கமும் போக முடியாது. எந்த பக்கம் திரும்புவதுன்னு அறியாம ஆமீன் கடல் அலைகளுக்கு மத்தியில நின்று முன்னேறக்கூடாதபடிக்கு அந்த படகு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அதை போலதான் இந்த காலை நேரத்தில் பலர் இந்த ஆராதனை மத்தியத்தில் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிரயாணத்தின் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆமீன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுடைய ஊழியத்தின் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுடைய வேலையின் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. பிசினஸின் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆரம்பம் சுமூகமாக தெய்வ பக்தியோடும் ஜபத்தோடும் துவங்கப்பட்டது நல்ல முன்னாடி போய்கிட்டு இருந்து ஒரு மத்திய பகுதி வரைக்கும் எந்த ப்ராப்ளமுமே இல்ல இருந்துச்சு. ஆனா இப்போ அலைகள் மோதி அடிக்க என்ன செய்வது, எப்பக்கம் திரும்புவது, ஆமீன் எப்படி இதை ஃபேஸ் பண்ணுவது, எப்படி இதை மேற்கொள்வதுன்னு அறியாமல் ஆமீன் கடல் அலைகளுக்கு மத்தியில் இப்ப மூழ்கி போவேன்னு கொஞ்சம் கழிஞ்சு மூழ்கி போகுவேன்னு பயந்து நிற்கிற ஒரு படகை போல பயந்து நிற்கிற சிலரை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் சொல்றார், ஆமென். படகுல ஆமென் தூங்குகிற இயேசுவை எழுப்பினா போதும் சில காற்றும் கடல் அலைகளும் இந்த பகல் ஆட்டங்கோன பரிசுத்த ஆவியானவர் சொல்றார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி இந்த பகல் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற காற்றையும் கடலையும் பார்த்து பேச ஆரம்பிங்க. கடன் பிரச்சனை என்கிற கொடுங்காற்று, ஆமென். குடும்ப பிரச்சனை என்கிற கொடுங்காற்று, ஆமென். நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கும்படி சத்துரு அவிழ்த்து விடுகிற போராட்டம் என்கிற கொடுங்காற்று, சாத்தானுடைய தாக்கங்களை பார்த்து இந்த பகல் சொல்லுங்க, என் படகுல இயேசு எழும்பட்டும். ஹalleluya. பிரதர் சிஸ்டர், நீங்க ஜெபிக்கிறவங்க தான். உங்க துவக்கம் அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு தான், அவருடைய ஆலோசனை படிதான், அவர் சொன்னபடி எல்லாம் தான். ஆனா இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்கு. எதுக்கு? ஆமென். கூட இருந்தவர் எங்கேயோ கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. அது ஆமென் சொன்னவங்க நல்ல சத்தமா ஆமென் சொல்லிருக்கீங்க. ஹalleluya. எவ்வளவு டயர்டா இருந்தாலும் அவர் கூட பேசிட்டு இருந்திருந்தா அவர் தூங்கி இருக்க மாட்டார். நானும் சில நாட்கள்லாம் இரவு ஃபுல்லாக மீட்டிங்கை முடிச்சுட்டு இரவு ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி ஆமீன் பகலில் வீட்டில் போய் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு வீட்டுக்கு போகும்போது தான் ஆமீன் பிள்ளைங்க எல்லாம் வந்துடுவாங்க தோளில் ஏறுறதுக்கு. ஆமீன் தூங்கணுன்னு போகும்போது தான் அன்னைக்கு வந்து இருப்பாங்க. ஆமீன் அவங்க வந்துட்டாங்கன்னா ஆமீன் சில நாட்கள் வந்து சாயங்காலம் வரைக்கும் நான் தூங்காமல் இருந்திருக்கிறேன். கடைசியில் ஒரு வழியில் இதுவில் ஒரு தூங்க வச்சுட்டு தூங்கியிருக்கேன் நான். ஆமீன். அப்படி அவ்வளவு டயர்டாக இருந்துட்டு தூங்கணும்னு போனால் கூட இவங்க வந்து என் கூட பேசிகிட்டு இருந்துட்டாங்கன்னா என்னால் தூங்க முடியல. பல நாட்கள் சில நாட்கள் தூங்காமல் கண்டினியூவாக தூங்காமல் இருந்துட்டும் தூங்கணும்னு நினைக்குமா யாராவது ஒருத்தர் என் கூட பேசுவோம், சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட என்னால் தூங்க முடியல. அப்படின்னா எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் அந்த படகுல இருக்கிற இயேசுவோட அவங்க பேசிக்கிட்டு இருந்திருந்தா ஆமீன் அவர் தூங்கி இருக்க மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. அப்படின்னா என்னோட சிந்தனை இல்லை, படகுல ஏறி உக்காந்த உடனே இயேசுவும் வந்துட்டாரு,
படகு ரெடி ஆயிட்டு அக்கறைக்கு பிரயாணம் போயிட்டு அதுக்கப்புறம் இவங்க அவங்கவங்க லெவல்ல பேச ஆரம்பிச்சவங்களே தவிர அவரோட ஒரு காரியம் கூட பேசுறதுக்கு யாரும் முயற்சிக்கல. என்னோட சிந்தனையில கொஞ்ச நேரம் ஏசு இப்படி பார்த்தார், பேதுருவின் முகத்தை பார்த்தார், அவர் படகு ஓட்டுறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபுடைய முகத்தை பார்த்தா ஆமென், அவன் பயங்கரமா நேற்றுக்கு முந்தா நேரத்துக்கு நடந்த அற்புதங்களை எல்லாம் அப்படி செம்பிளா ஆமென் சொல்லி சொல்லி அப்படி பயங்கர பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். பிலிப்புவை பார்த்தா அவன் ஃபைல் எடுத்து வச்சு அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஆமென். ஒவ்வொருத்தரையும் பார்த்தாரு அவங்கவங்க வேலையில அவங்க ஆமென் கவனமா இருக்காங்களே தவிர இவர் கூட யாரும் பேசுனது மாதிரி தெரியல. இவர் கொஞ்ச நேரம் ஒவ்வொருத்தர் முகத்தையா பார்த்தா எல்லாரும் முகத்தையா பார்த்தா அவங்க வேலை தான் அவங்க இருக்காங்க. அப்ப இவங்க அவங்க வேலையை கவனிக்கட்டும், இந்த நேரம் நமக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி அவர் கீழே போய் தூங்க ஆரம்பிச்சிட்டார். அவர் தூங்க ஆரம்பிச்சுதான் உண்டு காற்று எழும்பிட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இல்லாமோ நம்ம இயேசுவை தூங்க வச்சிட்டோம். நம்முடைய செல்ஃபில், நம்முடைய திறமையில, நம்முடைய சுயத்தில் சார்ந்து, நம்முடைய திறமைகளிலே சார்ந்து எங்கெல்லாமோ இயேசுவை தூங்க வச்சிட்டோம். அதுதான் இன்றைக்கு படகு சந்திக்கிற ஆமென் பயங்கரமான கொந்தளிப்புகள். ஆனா இந்த கொந்தளிப்பு அடங்கணும்னா ஒன்னே ஒண்ணு செய்தா போதும், இந்த பகல் நேரத்தில் நம்முடைய படகுல தூங்குற இயேசு எழுமினா போதும். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று ஆமென் அவர் ஆமென் படகின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். இனி அடுத்து வாசிங்க. அவர்கள் அவரை எழுப்பி போதகரே. அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை ஒரு தடவை கூட வாசிங்க. பாசிங்க 35 முதல் வாசிங்க. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே நல்ல கவனிக்கணும், வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், வேறே படகுகளும் அவரோட கூட. ஒரு தடவை கூட சொல்லுங்க, வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அதுக்கப்புறம் அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக. இனி 2 படவு நிரம்பத்தக்கதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்க வேறே படகுகளும் அவரோட இருந்தது. ஆனா அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு. அப்ப அங்க எப்படி எழுதி இருக்கணும்? எப்படி எழுதி இருக்கணும் சொல்லுங்க? படகுகள் அப்படிதான் எழுதி இருக்கணும் இல்லையா? நான் போன முறை வந்தப்ப இந்த பகுதியை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். படகுகள் அப்படிதான் எழுதி இருக்கணும். ஆனா இங்க என்ன எழுதி இருக்கு? படவுன்னு. அப்ப ஏன் இந்த படவுல மட்டும்தான் காற்றடிச்சா? ஹலோ, இந்த படகுல மட்டும்தான் இந்த அலை மோதிச்சா? படகுகளும் கூட இருந்துச்சு. ஆனா அங்க என்ன எழுதி இருக்கு? படகுகள அலைகள் மோதி அடிச்சுன்னு எழுதல, படகுகள் தாக்கப்பட்டதுன்னு எழுதல, படகுகள் மூழ்கிற நிலைமையில பிரச்சனை வந்துச்சுன்னு எழுதல. என்ன மூழ்கிடுச்சுன்னு பிரச்சனை வந்திருக்குன்னு எழுதி இருக்கு? படவு. அது எந்த படவு? கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். மற்ற படகுகள் ஒன்றும் அவருக்கு வேண்டாம், மற்ற படகுகள் ஒன்றும் தேவையில்லை. நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டோம் இல்லையா? ஆமென். நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், என்னால் முடிந்த வரைக்கும் உண்மையாக உமக்கு பிரியமாக நான் இருக்க விரும்புகிறேன், உம்மை பிரியப்படுத்துகிற உம்முடைய உமக்கு சித்தமானதை நான் செய்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை போராட்டம் மாறல, பிரச்சனைகள் மாறல, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு? அவங்கள பாருங்க. ஆமென். அவங்களுக்கு ஒரு தொந்தரவு இல்லை, ஆராதனை இல்லை, ஜெபமும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, பரிசுத்தம் கிடையாது, சீர்கட்டு போன வாழ்க்கை. ஆமென். அவங்க மனம் போன போக்குல நடக்கிறாங்க. அவங்களுக்கு பாருங்க ஒரு குறையில, வீட்டுக்கு வீடு, காருக்கு காரு, வேலைக்கு வேலை, ஆமென், நன்மைக்கு நன்மை, சமாதானமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா இரவு பகல் தெய்வமே தெய்வமே என்று உம்மை மாத்திரம் சரணமாய் கொண்டிருக்கிற ஆமென் இடைவிடாமல் ஆலயமே தஞ்சனும் ஊழியமே ஆமென் தேவனுடைய சித்தன்னு சொல்லி உமக்கு பிரியமாக நடக்கிற ஏன் வாழ்க்கையில மாத்திரம் ஏன் ஆண்டவரே இவ்வளவு போராட்டம்? இப்படி அடிக்கடி ஆண்டவரை பார்த்து நம்முடைய ஜெபறையில கேள்விகளுக்கு மேல் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஆமென், நம்முடைய கேள்விகளுக்குள்ள பதில் என்ன? நமக்கு வர வேண்டிய பிரச்சனை அவர்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு தூக்கு கயர்லையோ இல்ல ஒரு ட்ரெயினுக்கு அடியிலையோ இல்ல ஒரு பாட்டில் பாய்சன்லயோ அவங்க வாழ்க்கையை முடிச்சிருவாங்க. அவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டும் இன்னைக்கு நாம உயிரோடு ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு நிற்கிறோமே, அதுதான் இந்த படகுக்கு முக்கியத்துவம், இந்த படகுக்கு கிருபை. புரிஞ்ச கைகளை தட்டி ஆண்டவருக்கு
ஆமேன் சொல்லணும். எத்தனை முறை மரண கண்ணிகள் நம்முடைய கண்களுக்கு முன்னாடி வந்து விலகி போச்சு. ஆபத்துக்கள் எத்தனை முறை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி விலகி போச்சு. கொலைவெறி தாக்குதல்கள் எத்தனை முறை நமக்கு எதிராக வந்தது. சத்துருக்களின் ஆக்கிரமிப்புகள் எத்தனை தர நம்மை நெருங்கினது. கப்பற் சேதங்களும் ஆமேன் கொள்ளைக்காரர்களின் ஆக்கிரமிப்புகளும் கள்ள சகோதரர்களின் தொந்தரவுகளும் எத்தனை முறை இந்த ஆவிக்குரிய படகை சீரழிக்கும்படி எதிர்த்து வந்தது. ஆமேன் என்று ஒன்னாலியும் முடியல. இன்னைக்கும் படகு நிக்குது பாக்குங்க. அதுதான் தேவனுடைய கிருபைன்னு சொல்லுது. அந்த கிருபையை நினைக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இந்த காலை நேரத்தில் ஆமேன் சொல்லணும். ஆமேன். அந்த கொடுங்காற்று வந்த பொழுது, சுழல் காற்று படகை மோதி அடித்த பொழுது கூட வந்த ஒரு சிறு படகை கூட காணல. இந்த பகல் நான் சொல்கிறேன், பல படகுகளும் கூட வரும். பிரச்சனை வரும்போது ஒரு படகும் இருக்காது. சந்தோஷமா இருக்கும் பல படகுகளும் இருக்கும். நன்மை இருக்கும் பல படகுகளும் கூட இருக்கும். ஆசீர்வாதம் வரும் பொழுது பல படகுகளும் கூட இருக்கும். ஆனா பிரச்சனை வரும்போது ஒரு படகும் கூட இருக்காது. ஆனா பிரச்சனை வரும்போது மூழ்காம பாதுகாக்கிற ஒருவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர். புரிஞ்சா நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரித்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்கட்டும். நீ அழிஞ்சு போகாதது அவரும் கூட இருக்கிறதுனால, நீ விழுந்து போகாதது அவரோடு கூட இருந்ததுனால, ரோசப் ஷாரோன பிச்சி சீன பிசாசு பல முறை சுழல் காற்றா எழும்பிட்டு இன்னைக்கு திருச்சபை நிக்கிறதுக்கு காரணம் அழைத்தவர், வாக்கு பண்ணினவர். புரிஞ்ச கரங்களை தட்டி இந்த பகல் ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிக்கட்டும். வழியில விழுந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது, பட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்த பொழுது, அவன் சவப்பட்டி வீட்டில் ஏறி இறங்க வேண்டிய நாள் வந்துட்டும் ஜீவனோடு இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் பாடகில இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. நீங்க இல்லையா கைவிட்டுட்டீங்களே ஆண்டவரே, நீங்க ஏன் ஆண்டவரே, நீங்க எதுக்கு ஆண்டவரே? இதுல ஒரு மாற்றம் வராதா? அற்புதம் நடக்காதா? இந்த படகுக்கு மாத்திரம் ஏன் இப்படி? இந்த கடலுக்கும் அலைக்கும் இந்த படகுக்கு மேல ஏன் இவ்வளவு கோபம்? ஏ படகே, இந்த படகுல தான் வாக்குத்தத்தம் பண்ணினவர் இருக்காரு. ஹல்லேலூயா. தெளிவா சொல்ல போனா இந்த படகுல தான் ஜீசஸ் இருக்காருன்னு, இந்த படகுல தான் உன்னை அழைத்தவர் இருக்காருன்னு, இந்த படகுல தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குன்னு. தேவனுடைய ராஜ்யம் இல்லாத ஒரு படகும் காற்றுக்கும் அலைக்கும் தேவையில்லை. அடிச்சா அது முங்கி போயிரும், கெட்டு போயிரும், குட்டி சுவராயிரும். ஆனா இந்த படகுல எவ்வளவு வேணாலும் அடிக்கலாம், இது மூழ்கி போகாது. காரணம் அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர் இந்த படகுக்கு உள்ளதான் இருக்கிறார். புரிஞ்சா கரங்களை தட்டி இந்த பகல் ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. என் படகுல நீங்க இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. என் குடும்ப வாழ்க்கையில நீர் இருக்கிறதுக்காய் நன்றி. எத்தனையோ டிவோர்ஸ் கேஸ்ல போய் முடிஞ்சப்போ, எத்தனையோ குடும்ப வாழ்க்கைகள் சீரழிக்கப்பட்டப்போ, இன்னைக்கு நீ குடும்பமாய் பிரச்சனைகள் மத்தியிலையும் குடும்பமாய் நிற்கிறீங்களே, அது இந்த படகுல இயேசு இருந்ததனால. எத்தனை ஆபரேஷன் வந்துட்டு ஆமென். பலர் ஆபரேஷனுக்கு ஐசியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி பரத்த ருசி பார்த்த பொழுது இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்களே, அந்த படகுல ஒருவர் இருந்ததனால. அலை வந்தது முக்கிறதுக்கு தான். காற்று வந்தது உங்களை மூழ்கடிக்கிறதுக்கு தான், இல்லாம ஆக்குறதுக்கு தான். ஆனா அதால இல்லாம ஆக்க முடியல, அதால தொட முடியல. காரணம் அவன் நெருங்க கூடாத ஒருவர், அதை அடக்குகிறவர் உங்க உள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. பல சின்ன படகுகளும் ஆசீர்வாதம் வரும்போது எல்லாம் கூட இருக்கும். ஆமென். ஆரம்பத்தில் கூட இருக்கும், சந்தோஷம் வரும்போது கூட இருக்கும். ஆனா நீ அழும்போ பல படகுகளும் கூட இருக்காது.
நீ கண்ணீர் வடிக்கும்போது பல படகுகளும் கூட இருக்காது. நீ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது பல படகுகளும் கூட இருக்காது. நான் உண்மையான அன்புங்கிறது என்னன்னு தெரியுமா? ஆமென். கல்யாண வீட்டில் பிரியாணி போட்டு தலப்பாக்கட்டு பிரியாணியை ஆமென் பெரிய அண்டா நிறைய வச்சிருக்கும்போ கூடி வந்து விளம்பி சாப்பிடுற அன்பு இல்ல உண்மையான அன்பு. உனக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம தெருவில் இருக்கும்போ உன் கண்ணீரை துடைக்கிறதுதான் உண்மையான அன்புன்னு சொல்றது. உடைக்கப்படுற நேரம் கூட இருக்கிறவன், கண்ணீர் வடிக்கிற நேரம் ஆறுதலா இருக்கிறவன், ஆதரவற்ற நேரங்களில் நமக்கு உதவியா இருக்கிறவன், அதுதான் உண்மையான அன்பு. அல்லாதது எல்லாம் டூப்ளிகேட் தான். ஹல்லேலூயா. அல்லாதது எல்லாம் டூப்ளிகேட் தான். நன்மைக்காக மாத்திரம் நேசிக்கிறது, நன்மைக்காக மாத்திரம் கூட இருக்கிறதுல அன்பு. நமக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுதும், நிந்தனைகள் வரும் பொழுதும், தனிமைப்படுத்தப்படும் பொழுதும், தாங்கொன்ன வேதனையில் இருக்கும் பொழுதும் நம்மை சப்போர்ட் பண்ணும்படி தாங்கி நிற்கிற அன்பு இருக்கிற அதுதான் ஆமென் உண்மையில உண்மையான இருதயபூர்வமான அன்பு. ஆமென். இங்க பிரச்சனைக்கு முன்னாடி பல சின்ன படகும் இருந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே பல படகையும் காணோம், அட்ரஸ் இல்லாம போயிட்டு. ஆனா இந்த படகு முன்னாடி போகும் கேட்டீங்களா? இந்த படகு முன்னாடி போகும். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. ஆமென். நான் இந்த காற்றையும் அலையும் பார்த்து கேட்டேன், ஏன் காற்றை அலைய இந்த படகு மேல உனக்கு இவ்வளவு கோபம்? இந்த படகுக்கு மேல ஏன் அவ்வளவு சிறு படகு வந்தப்போ ஏதாவது ஒரணத்தை நீ தாக்க கூடாதா? அதுக்கு ஒண்ணு மண்ட வழியாவது தொட்டு நீ போக கூடாதா? அதை ஒண்ணு நெருங்க கூட இல்லாம இந்த படகு ஏன் நீ இப்படி தாக்கிக்கிட்டு இருக்க? அப்பந்தான் அது சொல்லிச்சு, அந்த படகெல்லாம் தொட்டுட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை, அந்த படகெல்லாம் வெறும் சப்பு குப்பை. ஹல்லேலூயா. அந்த படகை தொட்டதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமீன். அது தொட்ட வீணா அழிஞ்சு போகுமே தவிர ஆமீன் எனக்கு ஒரு யூஸும் இல்லை. ஆனா எனக்கு நான் எதிர்பார்த்து தாக்குறது இந்த படகு தான். காரணம் அதெல்லாம் டார்கெட் இல்லாம லட்சியம் இல்லாம போற படகு. ஆனா இந்த படகு அப்படி இல்லை, ஒரு தரிசனத்தோட புறப்பட்டு போற படகு, ஒரு லட்சியத்தோட புறப்பட்டு போற படகு, ஒரு சத்தத்தை கேட்டு ஒரு தெய்வீக வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்காக புறப்பட்டு போகிற படகு. அதனால இந்த படகு அப்படி விட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இந்த படகு அந்த படகு அக்கறையில வந்தா ஒண்ணு நடக்காது. ஆனா இந்த படகு அக்கறைக்கு வந்தா ஒரு பயங்கர விடுதலை நடக்கும். ஹல்லேலூயா. இந்த பகல் நான் சொல்றேன், சிறு படகு மற்ற படகுகளை ஒன்றும் காற்றடிக்காது இருக்கும்போ இந்த என் படகுல மாத்திரம் அலைகள் மோதி அடிக்கு போராட்டங்கள் வருதுன்னா உங்க படகுல தான் இயேசு இருக்கிறார். இயேசு உள்ள படகுல தான் பிசாசுக்கு பிரச்சனை வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு இந்த பகல் ஆமென் சொல்லுங்க. என் படகுல நீங்க இருக்கிறதுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. நீங்க இருக்கிறதுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. நீங்க இருக்கிறதுக்காய் நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். இந்த படகுல தான் இயேசு இருக்கிறார். ரெண்டு, இந்த படகு தான் வாக்குத்தத்தம் உள்ள படகு. மூணு, இந்த படகு தரிசனமும் லட்சியஸ்தானத்தை நோக்கி லட்சியத்தோடும் புறப்படுகிற படகு. இந்த படகு அக்கறைக்கு போனா ஒரு மைட்டி முரக்கிள் அக்கறையில நடக்க போகுது. அப்ப இந்த நாளையும் பார்த்துதான் இந்த படகை அக்கறையில வரவிடக்கூடாது. பிரச்சனை வரும்போது நினைச்சுக்கோங்க, அந்த கரை ஒரு பயங்கர விடுதலை இருக்கு, அந்த கரை ஒரு பயங்கர விடுதலை இருக்கு. அந்த கரை இருக்கிற அந்த விடுதலையை கண்டு பயந்து நீ அக்கறைக்கு வரக்கூடாதுன்னு பிசாசு உங்களை மத்திய பகுதியில பிளாக் பண்றான். பயந்து விழுந்துடக்கூடாது. இந்த பகல் சிலரை இயேசுவை தட்டி எழுப்ப தயாரானா ஒரு முன்னேறக்கூடிய வழி திறந்து வரும்னு கர்த்தர் சொல்லுகிறார். படகை மோதி அடித்து, அலைகள் மோதி அடித்து படகு மூழ்கிற நிலைமையில் வந்தது. அவர் படகின் பின்னணியில் நித்திரையாயிருக்கிறார். இவங்களால முடிந்த முயற்சி எல்லாம் பண்ணி எல்லாம் ஃபெயிலியர் ஆன உடனே மெதுவா வந்து அவரை தட்டுறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். நீங்க கவனிங்க. பலத்த சுழல் காற்று உண்டாகி, அப்படித்தானே சொல்லியிருக்கு. சுழல் காற்று. அப்ப சுழல் காற்றுன்னு எப்படி அடிச்சிருக்கும்? இப்படி அடிச்சிருக்குமா? சுற்றி அடிச்சிருக்கோம் இல்லையா? போன வருஷம் டிசம்பர் மாதம் எங்கள் ஊரில் போகின்னு ஒரு காற்று அடிச்சிச்சு. அந்த காற்று அடிச்சப்போ நான் பார்த்தேன், அப்போ அலை என்ன மாதிரி பொங்குறதுங்க. அப்போ தான் நான் பார்த்தேன் இப்படியெல்லாம் அலை உயருமான்னு. அப்போ கொஞ்சம் மிக்கவர்கள், அவங்க கொஞ்சம் மீனவர்கள் கொஞ்சம் வீரியம் காட்டி அரசாங்கத்தில் உள்ள தலைவர்களை எல்லாம் தாண்டி, இராணுவ வீரர்கள் எல்லாம் தாண்டி மற்றவர்களை காப்பாற்றினு சொல்லி போட்டை எடுத்துட்டு 2 போட்டு இறங்கிச்சு. ஒரு போட்டு உருன்னு போச்சு. ஒரு 10 அடிக்கு அந்த கரை போனால் தான் உண்டு. அலை வந்த அடியில் அலை அப்படியே அந்த போட்டை தூக்கி இப்படி கமத்திடுச்சு. அத்தனை பேரும் தண்ணிக்குள்ள. 2வது ஒரு 10
20 பேரை வச்சு கொஞ்சம் பேர் ஒரு போட்டை தள்ளி விட்டாங்க. அந்த போட்டு ஒரு 50 அடிக்குள்ளே போயிருக்கும்னு நினைக்கிறேன். போன போக்க பார்த்தா தாண்டி போயிருச்சுன்னு தான் நினைச்சேன். 50 பேரும் தண்ணிக்குள்ளே முங்கிட்டாங்க. பின்ன அவங்கள இருக்கிறதுக்கு அடுத்து ராணுவம் போக வேண்டி வந்துச்சு. அப்போ தான் நான் பார்த்தேன் அலை வந்து சுழல் காற்று வந்திருந்தா எப்படி வந்திருக்குன்னு. அப்போ இங்கே சுழல் காற்றுன்னு சொல்லியிருக்கு. சுழல் காற்றுன்னா இப்படி அடிச்சிருக்கும் இல்லையா? அப்படி நீங்கள் கடைங்க படகு, ஐ மீன் தண்ணிக்குள்ளே போகிற படகு இப்படி போய் இப்படி வந்து இப்படி போய் இப்படி வந்து இப்படி இருக்கு படகு. இந்த படகுல அவர் தூங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, தூங்கியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? உண்மையா சொல்றேன், அவர் தூங்கல, தூக்கம் நடிச்சிருப்பாரு. ஹல்லேலூயா, தூக்கம் நடிச்சார். ஏன் தெரியுமா? பிறந்த நாள்ல இருந்து கப்பலோட்டி பழக்கம் உள்ளவனாக்க சீமோன். அவன் திறமையான டிரைவர் படகுல இருக்கிறான். அதனால காற்று வந்த உடனே முதல்ல அவரை போய் எழுப்பல. இவனால் எப்படியெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் பண்ணான். அப்ப அவர் நினைச்சார், அவங்க வேலை எல்லாம் முடியட்டும், அவங்களால முடியாம வந்தா நான் பார்த்துக்கிடுறேன். ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்மளும் இப்படி தான், நம்ம செல்ஃபில் நம்மளால் முடிந்ததெல்லாம் முயற்சி பண்ணிட்ட, முடியலை, இனி ஏன் கதி இல்லை ஆண்டவர், என்னால் முடியலை அப்படி சொல்லுமோ, அப்பா நீங்கள் இல்லாமல் வேற கதி இல்லை ஆண்டவரே. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் கொஞ்ச நேரம் அவர் அமைதியாக இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. முதல்ல எழுப்பியிருந்த அவர் எழும்பிடுவாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம முதல்ல எழுப்ப மாட்டோம். நம்மால் முடிந்த எல்லா முயற்சியும் செய்து அதெல்லாம் வழி இல்லைன்னு ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிடுவோம். அவர் விரும்புறது நீ முதல்லையே முன்னாடி வரணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க ஆண்டவருக்கு? இந்த படகு அலைகள்னால் மோதி அடிக்க ஆமேன். ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணுங்க. என்னோட சிந்தையில் படகு இப்படி போகும்போது அவர் இப்படி பார்ப்பார், சீஷர்கள் பார்த்தோன்னா கண்ண மூடிடுவார். ஆமேன். திரும்ப படகு இங்கிட்டு போகும், இப்படி பார்ப்பார், அவங்க பார்த்தோன்னா அப்படி கண்ண மூடிடுவார். ரெண்டு கரையும் இப்படி இப்படி போகுது, அவர் இப்படி பார்ப்பார், கண்ண மூடிடுவார். இவங்க பார்வையில் இவர் பயங்கர தூக்கம், ஆனால் இவர் பார்வையில் இவங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்ப்போம். சில நேரங்கள் அவர் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும், பிரச்சனையை கண்டுகிடாத மாதிரி இருக்கும். இவ்வளவு சத்தம் போட்டுட்டும் கேட்கலையே, இவ்வளவு அழுதுட்டும் அவர் பார்க்கலையே, அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அவர் அப்படி இருக்க மாட்டார். ஒரு வார்த்தை அவர் விரும்புகிறார், நீங்க எழும்புங்க ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு. நீங்க எழும்பு, என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அவர் காத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால தான் முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்கு. சீஷர்கள் உடனே அவரை தட்டி, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லா என்றார்கள். உடனே அவர் எழும்பி காற்றையும் அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிருந்தார். உடனே காற்றும் கடலும் அமைதல். ஆங்கில வேதாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காற்றும் கடலும் செத்து அடங்கிட்டு அப்படின்னா டெட் ஆயிட்டு, திரும்ப அது எழும்பவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவர் கேட்கிற ரெண்டு கேள்வி, அவர்கள் அவர்களை நோக்கி ஏன் இப்படி உங்க பக்கத்துல இருக்கிற ரெண்டு பேரும் முகத்தை பார்த்து நீங்க கேட்கிற தீர்க்க தரிசன சத்தம், ஏன் பயப்படுறீங்க கேளுங்க. ஏன் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாம போயிட்டு? ஆமென் சொல்லுங்க. இந்த ரெண்டு கேள்வி ஏன் தெரியுமா? இயேசு படகுல தூங்குறார். தூங்குறவரே நிம்மதியா கண்ணை மூடி படிச்சிருக்கும் போது முழிச்சிருக்கிற நீ அப்பா பயப்படுற? அல்லேலூயா. இவ்வளவு போராட்டத்தை பார்த்து தூங்குற நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறேன், பின்ன முழிச்சிருக்கிற நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒண்ணு. அடுத்து ரெண்டு, ஆமே உன்னை அழைச்சது நான் இல்லையா? நான் சொல்லிட்டு தானே நீ படகு எடுத்துட்டு புறப்பட்ட. நான் சொல்லாம புறப்பட்டா எனக்கு தெரியாது, நான் சொல்லி தானே படகு எடுத்துட்டு புறப்பட்ட உடனே நீ போ, நான் பின்னாடி வாரேன்னு சொல்லி நானும் உன் கூட இருக்கிறேனே. நான் உன் கூட இருக்கும்போ நீ இந்த காற்றை பார்த்து பயப்படணும், நீ இந்த அலையை பார்த்து பயப்படணும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் முடிவு வரையத நடத்த உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். அந்த படகு அக்கறையில கால் வச்ச உடனே ஆமென், லேகியோன் பாதித்த ஒரு மனுஷன் அலறிக்கொண்டவருக்கு முன்பாக வருகிறார். ஆமென். 6000 பிசாசு அடங்கின லேகியோனை இயேசு ஒரே வார்த்தையில பந்தி கூட்டத்துக்குள்ள போகும்படி கட்டளை கொடுத்து துரத்தி அந்த மனுஷனை விடுவிக்கிறார். ஆண்டுகளாக குடியிருந்த 6000 பிசாசுகள் குடியிருந்த அந்த வீட்டை சுத்தம் பண்ணதுக்காக தான் இயேசு அந்த ராத்திரி
ராத்திரி முழுவதும் பிரயாணம் பண்ண புறப்பட்டார். அப்ப அந்த படகு அக்கறைக்கு போனா ஆண்டுகளாய் குடியிருந்த லேகியோன் வெளியே போகணும். அப்ப லேகியோன் வெளியே போகாம இருக்கணும்னா ஆமென், இயேசு அக்கறைக்கு வரக்கூடாது. இயேசு அக்கறைக்கு வராம இருக்கணும்னா இயேசுவை சுமக்கிற படகு வரக்கூடாது. எத்தனை பேருக்கு விளங்கிச்சு நான் சொல்ற காரியம்? படகு ஆமென் ஆமென் அலைகள் மோதி அடிக்க காரணம் இந்த படகு அக்கறைக்கு போனா ஏதோ சில குடும்பங்கள் விடுவிக்கப்படும் அவனுக்கு தெரியும். ஆமென், சில கட்டுகள் அறுக்கப்படும் தெரியும். பட்டணத்துல சில விடுதலைகள் நடக்கும் தெரியும். தேசத்துல சில விடுதலைகள் நடக்கும் தெரியும். கட்டப்பட்ட சில லேகியோனிய சக்திகள் துரத்தப்பட்டு ஆமென் சிலர் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடுவிக்கப்படும் அவனுக்கு தெரியும். அது வராம இருக்கிறதுக்காக இந்த படகை அவன் தடைபடுத்த முயற்சி பண்றான். நீ சோர்ந்து போக கூடாது. ஆமென், இந்த படகு அக்கறைக்கு போனாதான் ஆமென் சில லேகியோனிய வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். அப்படியானால் அந்த சமுத்திரத்தில் எழும்பின அலையும் காற்றும் வேற ஒண்ணும் கிடையாது, இந்த லேகியோனிய சக்தி தான். இந்த லேகியோன் பிசாசு தான் அந்த படகை தடைபடுத்தினா. இந்த பகல் நேரத்தில் உடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக சில அலைகள் எழும்பி கொந்தளித்து நிற்கிறது. அக்கறையில் ஒரு பயங்கர விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விடுதலை நடக்காம இருக்கிறதுக்கு தான் அவன் பாதி வழியில தடைபடுத்த பார்க்கிறான். ஆமென். Don't be afraid. Don't be afraid. Be faith. இந்த பகல் விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொன்னவர் உன்னை வழியில விட்டுட்டு போனவர் அல்ல. அக்கறையில கொண்டு அற்புதத்தை செய்துட்டு உன்னை திருப்பி கொண்டு இறக்கி விடுற வரைக்கும் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார் என்று இந்த பகல் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் திருவலம் மாற்றுகிறார். கரங்களை தட்டி ஆர்ப்பரித்தாண்டவரை துதிக்கட்டும். ஹோ ரபா சந்தராதனா. ஆமென். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஒரு நிமிட இருப்பிடத்தில் எழுமி நிற்கலாம். எல்லா கண்களையும் இந்த காலை நேரத்தில் மூடலாம். ஆமென். படகே ஆமென், உன்னை பாதி வழியில் அழிச்சிட வேண்டும். நீ முன்னேறக்கூடாதுன்னு உன்னை மாத்திரம் டார்கெட் பண்ணி ஆமென் பிரச்சனைகள் போராட்டங்களை தாக்கும் பொழுது நீ நினைக்கிறாய் என்ன மாத்திரையே இவ்வளவு டார்கெட் பண்ணுகிறாய், எனக்கு என்கிட்ட மாத்திரம் என்னது இருக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு போராட்டம்? ஒன்றும் இல்லை. ஆமென். நீ ஒரு லட்சியம் உள்ள படகு, நீ வாக்குத்தத்தம் உள்ள படகு, நீ தரிசனம் உள்ள படகு, நீ அதிகாரம் உள்ள படகு, நீ அபிஷேகம் உள்ள படகு. ஆமென். இந்த படகு அக்கறைக்கு போனாதா சில லேகியோன் கட்டுகள் அறுக்கப்படும். லேகியோன் துரத்தப்பட வேண்டுமானால் இந்த படகு அக்கறைக்கு போக வேண்டும். படகு அக்கறைக்கு போனாதான் படகுல உள்ள இயேசு அக்கறைக்கு போவா. இயேசு அக்கறையில கால் வச்சாதான் கட்டப்பட்ட சில லேகியோனிய கட்டுகளில் இருந்து சிலர் விடுவிக்கப்படுவார்கள். இன்னைக்கு நீ சந்திக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் உன்னை உபத்திரப்படுத்தி இல்லாமல் ஆக்குகிறதற்காக அல்ல, உன்னை உருவாக்கி உயர்த்தும்படியும் சில கட்டுகள் சிலரை விடுவிக்கவும் சிலருடைய கண்ணீரை துடைக்கவும் சிலருக்கு ஆசீர்வாதமா மாற்றவும் தெய்வீக திட்டம் இது. ஆமென். இந்த பகல் அக்கறைக்கு போக வாருங்கள் சொன்னவர் வழியில விட்டுட்டு போனவர் அல்ல, காற்றையும் கடலையும் அடக்கி அக்கறைக்கு கொண்டு போய் செய்ய வேண்டியதை செய்து முடித்து திருப்பினவர். அவர் இந்த பகல் சொல்லுகிற நான் உன்னிடம் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி இந்த பகல் அந்த விடுதலை பெற்றுக் கொள்ளுங்க. கமான் கமான் கமான். நல்ல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? நீ காலையில் நான் இதே கேள்விதான் கேட்டு வந்தேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாத்திரம் இப்படி பிரச்சனை? எத்தனையோ பேர் ஊழியம் செய்கிறாங்க, அவங்களாம் நல்லா ஸ்மூத்தாக நல்ல மனைவி பிள்ளைகள் எல்லாம் குடும்பம் விசுவாசிகளை நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் என் வாழ்க்கையில் மாத்திரம் ஏன்? நான் நேற்று ஸ்ட்ரைக் பண்ணிட்டேன் ஆண்டவர்கிட்ட. என் உடல் நல்லா பாதிக்கப்பட்டது. சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், செக்அப் பண்ணேன். இனிமேல் நான் ஜெபிக்க மாட்டேன், பேசாமல் படுத்துக்கிட போகிறேன் அப்படின்னு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கிட்டேன். நம்ம ஜெபிக்க போகிறது கிடையாது, நம்ம தோத்திரம் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அவர் விட மாட்டேங்கார, படுத்துக்கிட்டே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த பழக்க தோசை விட மாட்டேங்குது. அதுதான் கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற அனுபவம். நீ முறுமுறுத்தாலும் கூட நான் ஒன்றை விட்டு விலகுவது கிடையாது. வேற இல்லையா? ஒன்றை விட்டு போவது கிடையாது. நீ காலையில் கூட ரொம்ப ஜெபிக்கலை, ஆசீர்வதியும் போகிறோம். உமக்கு என்ன கண்டா பிடிக்கல, அப்படி தான் தெரியுது. மற்றவங்களெல்லாம் பிடிக்குது. அதான் முடிஞ்ச உடனே தம்பிகிட்ட சொன்னேன்,
தம்பி எனக்காகவே பேசுனீங்க. நான் என்ன கேள்வியோடு வந்திருந்தேனோ, பொதுவாக சபையில் என்ன கேள்வியோடு வந்திருக்கிறீங்களோ அதுக்கு கர்த்தர் பதில் கொடுக்குறாரு. அப்படின்னா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. புதிய ஆத்துமாக்கள் முன்னுக்கு வாருங்கள். புதிய ஆத்துமாக்கள் முன்னுக்கு வாருங்கள். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேளையில் நல்ல செய்திக்கு அமுக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளுக்கு அமுக்கு ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்கு அமுக்கு ஸ்தோத்திரம். உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் நம்முடைய கிருபை இறங்குவதாக இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.